ஐயோ ஐயோ, நினைச்சேன். என்னடா இது, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குதே. ஐயோ, நம்ம சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம தலைக்கு மேல ஏதாவது உருண்டுட்டு இருக்கான்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. ஐயோ, என்ன பண்ண? என்னம்மா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அப்படி எதுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தனியா வந்து புலம்பிட்டு இருக்க? ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருடி. நானே டென்ஷன்ல இருக்கேன். ஐயோ, என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? சேது இருக்கான்ல, ஆமா, அவன் எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் போய் கண்மணிக்கு பார்த்த மாப்பிளைய பத்தி விசாரிச்சிட்டு இருக்கான். விசாரிச்சிட்டு இருக்கானா? என்ன விசாரிக்கிறான்? ஏய், என்னடி விசாரிப்பான்? மாப்பிள்ள நல்லவனா கெட்டவனா, ஒழுக்கமானவனா, நல்ல நியாயமானவனா, எங்க வீட்டு பொண்ண நல்லபடியா பாத்துக்குவானா, கண் கலங்காம பாத்துக்குவானா, இப்படி தானே விசாரிப்பாங்க. ஊர் முழுக்க கல்யாண பத்திரிக்கை வச்சதுக்கு அப்புறமா விசாரிச்சிட்டு இருக்கான். அந்த முட்டா பைய இப்படிதான் விசாரிச்சிட்டு இருக்கான். இத்தனை நாளா விசாரிக்காம இப்ப என்ன திடீர்னு விசாரிச்சிட்டு இருக்கான்? யாரு என்ன பொருளைய பத்த வச்சாங்களோ யாருக்கு தெரியும். சரிம்மா, இப்ப விசாரிச்சாதான் என்ன? மாப்பிள்ள நல்லவன் தான், நல்ல பையன் தான், உங்க பிள்ளைய நல்லா பாத்துப்பான்னு சொல்ல போறாங்க. அதுக்கு ஏன் நீ பயந்துட்டு இருக்க? ஏய், நல்லவனா இருந்தா தானே அப்படி சொல்லுவாங்க. என்னமா சொல்ற? அப்போ கண்மணிக்கு பாத்திருக்க பையன் நல்ல பையன் இல்லையா? யாருக்குடி தெரியும்? மா, நீ என்ன ரொம்ப கொலப்புறமா? அடியே, சொத்து பத்து வேணுங்கிறதுக்காக சக்கர நாக்காளில இருக்கிற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லி அவளை நேர்ல கூட பார்க்காம சும்மா நாளும் கோவில்ல வச்சு பார்த்தேன். அப்பவே நான் கட்டினா அவளைதான் கட்டுவேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த பொய்யெல்லாம் அப்படியே அவங்களே சொன்ன மாதிரி சொன்னாங்கல்ல. சொத்துக்காக கல்யாணம் பண்றவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? ஏதாச்சும் அயோக்கிய பேல தானே இருக்க முடியும். இப்ப என்னமா பண்றது? இங்க பாரு, சேதுக்கு மட்டும் அவனை பத்தி இக்கனா தெரிஞ்சது, ஐயோ நாசமா போச்சு. இந்த கல்யாணம் நிக்கிறத தாண்டி வேற எதுவுமே நடக்காது. ஐயோ, ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? மதனி, சொல்லுங்க அத்தாச்சி. கல்யாணம் நின்னு போயிடும் அது இதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஆத்தி, கல்யாணம் நின்னு போயிடும்னு சொன்னதை இவ கேட்டுட்டாலும். என்ன மதனி, தலைக்கு மேல கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ கல்யாணம் நின்னு போயிடும் அது இதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மதனி, என்னாச்சு? ஆமா, கல்யாணம் எதுக்கு நிக்குது? கல்யாணம் நின்னு போயிடுமா? ஐயோ, தப்பு. என்ன ஆச்சு? நீங்க வாயில போட்டுக்கோங்க. தலைக்கு மேல கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு இப்படி அவசரமா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டு ஆளுங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? மதனி, நீங்க தான் இப்ப சித்ரா கிட்ட சொன்னீங்க. அந்த வார்த்தைய நான் கேட்டா நீதான் சொன்னேன்னு ஏன் பக்கம் திருப்புறீங்க? எது? நான் சித்ரா கிட்ட கல்யாணம் நின்னு போயிடும்னு பேசினேனா? இல்லையா? அட, நீங்க வேற அத்தாச்சி. நான் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல போறேன்? கல்யாணம் நாளைக்கு தானே நாம நினைச்சிட்டு இருந்தோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் அப்படியே பறந்து போயிடும்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்னடா கல்யாணம் நின்னு போயிடும்னு சொல்லி அப்படின்னு நான் சொன்னேன்னு என்ன பார்த்து சொல்றீங்க? என்ன அத்தாச்சி, அந்த வார்த்தையை சொல்றது கூட என் மனசு வராது. அப்போ நீங்க அந்த வார்த்தைய சொல்லவே இல்லையா மதனி? இல்லன்றல்ல அத்தாச்சி. நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? ஏய், நீ கையில மருதாணி போடணும்னு சொன்னல, நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். போ சீக்கிரம் போ. மா, என் காதே பாம்பு காது. உன் மதனி சத்தியமா கல்யாணம் நின்னு போயிடுமேன்னு சொல்லிச்சே தவிர கல்யாணம் பறந்து போயிடும்னு சொல்லவே கிடையாது. எனக்கும் நல்லா தெரியும்டி, நின்னு போயிடுங்கிறதுக்கும் பறந்து போயிடுங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்ன காது டமாரோன்னு என் மதனி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? மா, கல்யாணம் நின்னு போயிடும் அது இதுன்னு பேசுறாங்கன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேமா. ஆமாண்டி, இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரை மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லார் மேலயும் கண்ணு வைக்கணும். எல்லா செவுத்துலயும் நம்ம காதை வைக்கணும். நமக்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. கண்டிப்பாமா. சரி, வா போலாம். காலையிலேயே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. பாடுறானா பாக்குறாங்களா? எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். அண்ணே, ஒரு நிமிஷம் இங்க இருங்க.
அண்ணே என்ன தமிழ? சொல்லு அண்ணே, தமிழ. உங்களை பார்த்து பேசணும்னு தான் அவசர அவசரமா வந்தேன். சொல்லுத்தா, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ஹோட்டலில் வச்சு சொல்ல வந்த, அதுக்குள்ள உங்க முதலாளி சத்தம் போட்டு விட்டாரு. ஆமாண்ணே, ஒரு முக்கியமான விஷயம்தான். ஃபோன்ல சொல்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என் முதலாளி ஃபோனை வாங்கி வச்சுட்டாரு. அதனாலதான் வேலை முடிஞ்சதும் உங்களை பார்க்கணும்னு அவசர அவசரமா ஓடி வந்தேன். சொல்லுத்தா, அப்படி என்ன தலைப்புற விஷயம்? உண்மையிலேயே இது தலைப்போற காரியம் தானே? தலைப்புற காரியமா? என்ன சொல்ற தமிழ? ஆமாண்ணே, நம்ம கண்மணிக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள நல்லவன் இல்லையா? கடவுளே, என்னம்மா சொல்ற? கண்மணிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள நல்லவன் கிடையாதா? ஆமாண்ணே, என் அப்பா ஜெயில இருக்காரு, உங்களுக்கு தெரியும்ல. ஆமாமா. எங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப இந்த கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எங்க அப்பா மாப்பிள்ளை யாருன்னு யதார்த்தமா கேட்க, இந்த மாதிரி சிவகங்கை கருப்புசாமியோட மகன் நந்தகுமார் தானே மாப்பிள்ளைன்னு சொன்னதும் அதை கேட்டு அதிர்ச்சியாகி, அவெல்லாம் நல்லவன் கிடையாது, அவனுக்கு ஏகப்பட்ட பொம்பளை பிள்ளைங்களோட சவகாசம் வச்சிருக்கான், ஐயோ, அவனுக்கு இருக்க கூடாத நோயெல்லாம் கூட இருக்கு, அதுக்காக சித்த மருத்துவம் பார்த்திருக்கான்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, அவன் நல்லவன் இல்லைன்னு இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லிருக்காருன்னு. மா, ஏன்ட்ட சொல்றதை விட நீ சேர்த்துட்டு சொல்லி உடனே கல்யாணத்தை நிப்பாட்டிக்க வேண்டியதானம்மா? அண்ணே, நான் என்ன சொல்லாம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட நான் நேத்தே சொல்லிட்டேனே. அதுக்கு மாப்பிள்ள என்ன சொன்னா? அவர் என்கிட்ட ஆரம்பத்துல கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சிருக்காரு போல. ஆனா எதுக்கு பெரிய வீட்டு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணிட்டுன்னு யாரும் அவர்கிட்ட உண்மையை சொல்லல போல இருக்கு. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு, தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிருக்காங்கன்னு. நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு அவர் இத பத்தி பெருசாவே எடுத்துக்கல. என்ன தமிழ் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? விடிஞ்சா கல்யாணம் வேற, நம்ம பிள்ளை கண்மணி வாழ்க்கை வேற, இப்ப என்ன பண்றது? அதானே எனக்கும் பதட்டமா இருக்கு. இதுல நீங்க தானே உதவி பண்ணணும். நான் போய் என்ன உதவிமா பண்ண முடியும்? நமக்கு விடிற வரைக்கும் டைம் இருக்குன்னு. இப்ப நாம நினைச்சாலும் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவருங்கிறத முகூர்த்த நேரத்துக்குள்ள நிரூபிக்க முடியும்னு. நீங்க கொஞ்சம் விசாரிங்கண்ணே. விடியறதுக்குள்ள அவன் எப்படிப்பட்டவங்கிறத எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிடலானே. மா, இப்பவே மணி 10 ஆகி போச்சு. இப்ப போய் யாருக்கிட்ட போய் பேச முடியும்? யார் வீட்டு கதவை தட்டி மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க முடியும்? அப்படியே போய் நான் இந்த விஷயத்தெல்லாம் யார்ட்டையா போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, இங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, என்னை சத்தம் போட மாட்டாங்களா தமிழ்? அண்ணே, இனிமே நீங்க ஊருக்காரங்க கிட்ட போய் விசாரிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாரும் அந்த கருப்பு சாமிக்கு பயந்துகிட்டு மாப்பிள்ளை நல்லவன் தான்னு சொல்லுவாங்க. மா, இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? ஒருத்தனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவன் தொழில் செய்யற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற அக்கம் பக்கத்து ஆளுங்க கிட்ட போய் விசாரிச்சாதான் அவனை பத்தின உண்மையெல்லாம் வெளியே தெரியும். அதனால அந்த கருப்புசாமி குடும்பம் மதுரையில எங்க தொழில் நடத்துறாங்களோ அங்க போய் விசாரிக்கணும்னு. மா, அவங்க ஹோட்டல் ஆட்சி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா இப்பவே உடனே புறப்படுங்கண்ணே. போய் அங்க தங்கி சுத்தி முத்தி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிங்க. நமக்கு சாதகமா ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்னு. உடனே இப்ப நான் கிளம்புறேம்மா. அண்ணே, நீங்க இங்க கல்யாண வேலை பார்க்க இல்லைன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா? மா, சென்ட்ரல் மார்க்கெட்ல காய்கறி வாங்க போயிருக்கேன்னு சொல்லிக்கலாமா, யாரும் என்னை தேட மாட்டாங்க. நான் இப்ப உடனே கிளம்புறேன். சரிங்கண்ணே, அப்ப நீங்க உடனே புறப்படுங்க. அண்ணே, என்னம்மா? நீங்க போகணுங்கிறதுக்காக தான் அந்த ஆட்டோவை வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். இந்த ஆட்டோலயே போயிருங்க. சரிம்மா, என்ன இருங்கண்ணே. நான் கிளம்புறேம்மா. எடுப்பா வேமா எடு, வேமா எடு. கடவுளே, அந்த மாப்பிள்ளை கெட்டவங்கிற விஷயம் ஆதாரத்தோட அண்ணனுக்கு கிடைக்கணும். கண்மணியோட வாழ்க்கையை நாங்க காப்பாத்தணும்.